வணக்கம். புகழ் அகாடமியினுடைய நிறுவனர் சதீஷ்குமார் பேசுறேன். சமீபமா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்துல ஒரு பள்ளி மாணவன் தன்னுடைய சக மாணவனால் தாக்கப்பட்டு இறந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஊர்க்காரன் அப்படிங்கிற முறையில சில விஷயங்களை, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்ணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துலதான் இந்த வீடியோ நான் போடுறேன். சரிங்களா? சோ எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியின் தரம் சரியா கொடுத்துட்டு இருக்கிறோமா அப்படின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. முதல் விஷயம், கல்வி தினமும் ஸ்கூல் போறாங்க, தினமும் படிச்சிட்டு இருக்காங்க. ஆனா சரியான கல்வி சரியா எல்லா குழந்தைகளுக்கும் போய் சேருதா அப்படின்னா நிச்சயமா இல்ல. சரிங்களா? தமிழ்நாடு கல்வி அறிவியல முன்னேறிட்டு இருக்குங்கிற நிறைய தகவல்களை நம்ம தினம் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறோமே தவிர, அந்த கல்வி அறிவுல குழந்தைங்க எந்த அளவுக்கு இருக்காங்க. மற்ற மாநிலங்கள்ல நான் பேச விரும்பல. நான் தமிழ்நாட்டுல இருக்கேன், நான் தமிழ்நாட்டை பத்தி பேசணும்னு நினைக்கிறேன். நம்ம மாநிலத்துல வளர்ற குழந்தைங்க எல்லாருமே சரியா வந்துடுறாங்களா? ஒரு அடிப்படை அறிவு இவ்வளவு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சின்ன சிலபஸ் கூட நம்ம கிட்ட இல்ல. சரிங்களா? இவ்வளவு பல்கா ஒரு சிலபஸ் எடுத்து திணிச்சுக்கிட்டே இருக்கிறோம். படி 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 படிக்க வச்சுட்டே இருக்கோம். அவங்களும் படிக்கிற மாதிரி நடி 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 நடிச்சுக்கிட்டே இருக்காங்க. சோ அங்க உண்மையா எதுவுமே நடக்கிறது கிடையாது. ரிசல்ட்டுங்கிறது பார்த்தோம்னா, ஒரு வகுப்புல 40 குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா ஒரு 10 குழந்தைகள் வந்து சரியா படிக்கிறாங்க. மீதி 30 குழந்தைகள் வந்து அறகுறையா, அது என்னன்னே கான்செப்ட் வைஸ் கூட உங்களுக்கு தெரியாம அறகுறையா படிச்சுட்டு காலம் தள்ளிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்போ ஆல் பாஸ்ன்னு ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துல என்ன பண்ணிட்டே வராங்க, நிறைய பேர் பாஸோ ஃபெயில் ஆகிற கண்டிஷன்ல இருக்கிற குழந்தைங்களும் கூட பாஸ் பண்ணி அடுத்த வகுப்புக்கு சேர்த்து விட்டுறாங்க. ஸோ இப்படி வளர்ற குழந்தைகள், சரியான கல்வி அறிவு, போதிய கான்செப்டுவல் கல்வி அறிவு இல்லாத குழந்தைகள் வளர்ற இந்த சூழ்நிலையில தான் இந்த மாதிரியான மரணங்கள்லாம் நிகழ்கிறது. சரிங்களா? ஒரு பயம் இல்ல, சமூகத்தை பத்தின ஒரு பயம் இல்ல, தன்னுடைய சுய ஒழுக்கத்தை சரியா பயன்படுத்தணுங்கிற ஒரு எண்ணமும் இல்லை. ஏன்னா அவங்க பாடத்தை ஊனி படிக்கிறது இல்ல. சரிங்களா? நாங்க படிச்ச வகுப்புலாம் அப்படிதான் படிச்சோம். ஆசிரியர்களுக்கு பயந்து இருந்தோம். சோ ஒரு திருக்குறள் படிச்சாலும் சரி, எந்த ஒரு நன்னெறி கருத்துக்கள் படிச்சாலும் சரி, அது எங்களுடைய வாழ்க்கையில நாங்க அப்படியே பொருத்திக்கிட்டோம். ஓ, இது பண்ணா தப்புடா, இது பண்ணா தப்புடா, இதெல்லாம் பண்ணக்கூடாதா, அந்த வேலைக்கே போயிடக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு எங்களை நாங்களே நிறைய பேர் அப்படிதான் வந்து செதுக்கி இருப்போம். சரிங்களா? இப்ப செதுக்குற அளவுக்குலாம் இங்க எதுவுமே கிடையாது. இப்படி செதுக்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த பக்கம் ஆன்லைன் கேம்ஸோ, ஆன்லைன் அந்த சம்பந்தப்பட்ட ரீல்ஸோ, அதெல்லாம் அவனை வேற மாதிரி கெடுத்து விட்டுருது. சரிங்களா? அவன் ஒரு மாதிரி வளரணும் அப்படிங்கறத சமூகம் வேற மாதிரி கட்டமைக்குது. இதுக்கு ஆசிரியருடைய பங்கு அப்படின்னு பார்த்தோம்னா சுத்தமா எதுவுமே இல்லை. இந்த 10 குழந்தைகள் படிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னோம் இல்லையா, அந்த குழந்தைகளை நோக்கி தான் போக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கூட போக்கஸ் பண்ண முடியாத அளவுக்கு இப்ப அலுவலக பணிகள்லாம் நிறைய கொடுத்து அலுவலக வேலைகளும் செஞ்சிட்டு இருக்காங்க. சரிங்களா? சில இடங்கள்ல இல்ல, அந்த பள்ளிகள்லயே, அந்த நடந்த பள்ளியிலேயே கூட சாதிய பிரச்சனைகள் இருக்கு, ஆசிரியர்களுடைய சாதிய பிரச்சனைகள் இருக்குன்னு சில அரசல் புரசலான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அதுக்குள்ளலாம் போக விரும்பல, ஆனா இருக்கு. இல்ல அப்படிங்கறதுல யாராலையும் சொல்ல முடியாது, அது இருக்கு. சரி, இதையும் தாண்டி நல்ல மாணவர்களை உருவாக்குவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? கல்வியாளர்களா நிறைய பேர் இருக்கிறோம். சோ என்ன அதுக்கான சின்ன ஸ்டெப் என்ன எடுத்திருக்கிறோம்? இந்த குழந்தை மரணம் அடைஞ்சிருச்சு, இன்னொரு குழந்தை வந்து ஜெயில போயிடுச்சு, இப்படியேதான் போயிட்டு இருக்க போகுது. சரிங்களா? இது இன்னும் வளராம பாத்துக்கிறது நம்மளுடைய கடமையா இருக்கு. ஆனா இது ஒரு உதாரணம், தவறான உதாரணமா அமைஞ்சிருச்சு. ஒரு பள்ளியில இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நடந்துருச்சு. இந்த தவறான உதாரணத்தை, நடந்த பள்ளிய இனி எப்படி நம்ம மாத்த போறோம்? சரிங்களா? அவங்களே ஆசிரியர்கள் முடிவு பண்ணிருப்பாங்க. இன்னும் என்ன பண்ண போறாங்க, எல்லா மாணவர்களுக்கும் ஒரு மாசத்துக்கு கட்டுப்பாடு எல்லாம் ரொம்ப பலமா இருக்கும். சரிங்களா? ஒரு மாசம் தாண்டி அடுத்த மாசம் வரும்போது, அடுத்த அகாடமிக் இயர் குழந்தைங்க வரும்போது தளர்வுகள் கண்டிப்பா நடக்கும். சரிங்களா? ஆசிரியர்கள் அவங்க வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க பார்த்துட்டு இருக்கிற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. குழந்தைகளை பார்க்கறதுக்கான நேரம் கண்டிப்பா இருக்காது. இருந்தாலும் அவங்க பார்க்க போறதும் கிடையாது. சரிங்களா? இப்படியான ஒரு சூழ்நிலையினாலதான் குழந்தைகள் தறிக்கட்டு போயிட்டு இருக்காங்க. எப்போ ஆசிரியர்கிட்ட இருந்து பெரும்ப பிடுங்கணுமோ அப்படின்னு சொல்றாங்க. சோ அடிச்சா, இப்ப இதுல ஒரு சிலர் இருப்பாங்க, அடிச்சா மட்டும் குழந்தைங்க தெரிஞ்சிருவாங்களா? அடிக்கவே கூடாது, அது வந்து மனித உரிமை மீறல் அப்படின்லாம் சொல்றவங்களா இருக்காங்க. ஸோ அந்த கான்செப்ட் கூட நான் போக விரும்பல. ஏன்னா நான் வேற மாதிரியான கான்செப்ட்ல இருக்கிறவன். ஸோ அவங்கள பத்தி இப்ப நான் பேசினேன்னா இப்ப நான் அவங்கள ஏதோ குறை சொல்ற மாதிரி ஆகி போயிடும். அதெல்லாம் விரும்பல. நம்ம அப்படிதான் வளர்ந்தோம், நம்மளே அடிச்சுதான் வளர்த்துனாங்க, குழந்தையெல்லாம் அப்படிதான் அடிச்சு வளர்த்துனாங்க. நம்ம அப்பா அம்மாவும் நம்மளை அடிக்காமலாம் சுத்தமா வளர்த்தல. அப்படி அடிக்காம வளர்த்துற குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா எல்லா குழந்தைங்களும் அதே மாதிரி வளராது. அப்படியே வளர்ந்தாலும் நல்லா வளரும்னு சொல்ல முடியாது, எந்த ஒரு கேரண்டியுமே கொடுக்க முடியாது. அப்ப அடிச்சேதான் திருத்தணுமா? அடிக்கணுங்கிறது இங்க கான்செப்ட் கிடையாது. அடிச்சேதான் திருத்தணும் அப்படிங்கிறது இல்ல.
அவன் அந்த தவறான வழியை தேர்ந்தெடுக்கும் போது திருத்துறதுக்கான வழி நமக்கு அந்த அடிக்கிறதா இருக்குது. அதை நம்ம இப்போ முழுசா நிறுத்தியாச்சு. ஸோ இப்போ எந்த ஒரு ஆசிரியரும் என்ன பண்றது இல்ல, குழந்தைங்களை அடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் இருக்கிறதுனால நிறைய கண்டிக்கிறது இல்ல. போடா நீ ஏதோ பண்ணி போ, நாசமா போ அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. சரிங்களா? இதனுடைய விளைவு இப்படி ஒரு குழந்தை மரணம். இதனுடைய விளைவு தான் ஒரு குழந்தையோட மரணம். சரிங்களா? சரியா பார்த்துக்கிட்டே இருந்திருக்கணும், அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கணும். என்ன பண்றாங்க குழந்தைங்க, சரியா படிக்கிறாங்களா இல்லையா, அவங்களுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனையோடவே நிறைய ஆசிரியர்கள் வளரணும். ஸோ அப்ப அப்படி இல்லையா ஆசிரியர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் நம்ம போக வரும்ல. ஏன்னா அப்படி சொன்னோம்னா ஆசிரியர் சமுதாயத்துக்கு மேல ஒரு ஆசிரியரே குறை சொல்லிடுற மாதிரி ஆயிடும். நான் ஒரு அகாடமி நிறுவி அது நடத்திட்டு இருக்கேன். ஸோ நம்ம அந்த மாதிரியான தப்பான விஷயங்கள்லாம் பரப்பக்கூடாது இல்லையா? ஸோ அதை நான் சொல்ல விரும்பல. ஆனாலும் ஒரு சில ஆசிரியர்கள் அவங்களுடைய சுய விஷயத்தை மட்டும்தான் பார்த்துட்டு இருக்காங்க. சரிங்களா? குழந்தைங்களை பத்தியோ காலையில 9 மணிக்கு உள்ள வராங்கன்னா சாயந்தரம் 4:30 மணிக்கு வெளியில போறாங்கன்னா அந்த நேரம் முழுக்கவும் பள்ளியில தான் அவங்களுடைய பணி. சரிங்களா? பள்ளியினுடைய பணிகள் பார்க்கறது தான் அவங்களுடைய வேலை. அதுல எல்லா பணிகளும் அடக்கம். ஸோ அவங்க சரியா பாடம் நடத்தணும், அவங்க சரியா குழந்தைங்களை பார்த்துக்கணும். ஸோ குழந்தைங்க என்ன பண்றாங்கிற விஷயத்த சொல்லணும். எல்லாத்தையுமே பார்த்து அவங்க அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும். அவங்களால எடுக்க முடியலன்னா அடுத்து ஹையர் ஆபீசர் யாரோ இருந்தாங்கன்னா அவங்கள வச்சு ஏதாவது நடவடிக்கை எடுக்கலாம். நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னேற்பாடுகள் பண்ணணும். ஸோ இது எல்லா பள்ளிகள்லையுமே அது நடக்கணும். மற்ற பள்ளிகளுடைய ஆசிரியர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத ஸோ நிறைய ஃபேஸ்புக் விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கும்போது தெரியுது. ஒரு குழந்தைக்கும் ஆசிரியருக்குமான உறவுலாம் ஒரு தாய் மகன் உறவு போலலாம் இருக்கிற ஆசிரியர்கள்லாம் இருக்காங்க, நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அது நிறைய பள்ளிகள்ல மிஸ் ஆகுது, சுத்தமா இல்லாம போயிடுது. சரிங்களா? உனக்கு என்ன எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்களே தவிர, இன்னொன்னு மாசம் ஆனா சம்பளம் வந்துடுது அது போதும் அப்படிங்கிற ஆசிரியர்களும் இருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் நான் தவறா சொல்றேன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இல்லவே இல்லை, நான் உண்மையை தான் சொல்றேன். அது உங்களை உரைச்சிச்சுன்னா, எந்த ஆசிரியர்கள்லாம் அப்படி இருக்கீங்களோ அவங்கள உரைச்சிச்சுன்னா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. சரிங்களா? ஆசிரியர்கள் கொஞ்சமாவது சேஞ்ச் ஆகணும். ஆசிரியர் சேஞ்ச் ஆகிறத இந்த சமூகம் ஏத்துக்கணும். இந்த சமூகமும் அதுக்கான வழியை கொஞ்சம் கொடுக்கணும். சரிங்களா? சமூகம்ங்கிறது எல்லாரும் தான், மக்கள், அவங்களுடைய பெற்றோர்கள், ஆசிரியர்களுடைய குழந்தைங்களுடைய பெற்றோர்கள், சமூகமா இருக்கிற நம்ம, சரிங்களா, பொதுமக்கள், ஸோ அரசாங்கம், இது எல்லாமே சேர்ந்து ஒரு ஆசிரியருக்கான வழியை காட்டிதான் ஆகணும். அந்த ஒரு கட்டாயத்துல தான் இருக்கிறோம். இனியும் சேஞ்ச் ஆகாம இப்படியே எனக்கு என்ன உனக்கு என்ன அப்படின்னு போயிட்டே இருந்தா இந்த மாதிரி மரணம் நடக்காது. ஆனா சரியான சமூகத்தை நிச்சயமா உருவாக்க முடியாது. சரியான சமூகத்தை உருவாக்க முடியாது. பேருக்கு உருவாக்கிக்கலாம், நல்லா படிச்ச சமூகம் உருவாயிட்டு இருக்கு அப்படின்ட்டு பேருக்கு உருவாக்கிக்கலாம். ஸோ 40 குழந்தைகளையும் நான் படிக்க வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நான் சொல்ல வரல. ஒரு குறிப்பிட்ட விஷயம் இத்திலுண்டாவது அதுங்க அந்த ஸ்கூலை விட்டு வெளியில போகும்போது இத்திலுண்டாவது கத்துட்டு போகணும். அதுக்கு வாழ்க்கையில அது நினைச்சு பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த வாழ்க்கையில அவங்க எங்க போனாலும் எனக்கு இது தெரியும்பா, எனக்கு இதாவது தெரியும்பா அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தையாவது அவங்க பள்ளியிலிருந்து கத்துட்டு போகணும். நல்ல விஷயத்த அதை கூட கத்துக்க முடியாத சூழ்நிலையில தான் இப்ப இருக்கிற குழந்தைங்க வளர்ந்துட்டு இருக்காங்க. அப்படிதான் பள்ளியினுடைய போக்கும் போய்கிட்டு இருக்கு. நான் அந்த ஒரு பள்ளியை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல, எல்லா பள்ளிகளையும் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த கருத்தை நீங்க ஏத்துக்கிற மாதிரி இருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல ஏத்துக்கிறேன்னு சொல்லுங்க. இல்லைன்னா உங்களுடைய மாற்று கருத்தை தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஆசிரியர்களுக்கும் யாருக்கெல்லாம் இந்த விஷயத்தை பத்தி ஒரு விழிப்புணர்வு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவை சந்திப்போம். நன்றி.